ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th பாஸ் பண்ணிவிட்டு மேற்கொண்டு கவர்மெண்ட் மூலிமா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கணும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே. அது ப்ரைவேட்டில் சேர்ந்து அதிக செலவு பண்ணாமல் கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிக்கணும். நான் அதுக்கு என்ன கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குதுன்னு நான் தெரியணும்னா இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஃபஸ்ட்டு கோர்ஸாக இருக்குது. அதில் ஆர்ட்ஸில் வந்து பிஏ லிட்ரேச்சரு, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ போன்ற கோர்ஸ் எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிப்பில் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் 38 டிகிரி காலேஜ் இருக்குது கவர்மெண்ட்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து பொறியியல் படிப்பில் பிடெக் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே நீங்கள் டிஎன்இஎன்ற அப்ளிகேஷன் மூலிமா இன்ஜினியரிங் அட்மிஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிஇ, பிடெக்கு, பிஇ இந்த இன்ஜினியரிங்கில் ஒரு 5-6 வகையான கோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போன்ற இத்தனை வகையான கோர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து வெட்டினரி டாக்டருக்கு படிக்கலாம். வெட்டினரி டாக்டர் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதில் வெட்டினரி டாக்டர் வந்து பிவிஎஸ்சி ஏஹெச்ன்ற 4 இயர் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது படிச்சிங்கன்னா வெட்டினரி அனிமல்ஸ் டாக்டர் ஆகலாம். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இருக்குது. நீங்கள் விவசாயம் சம்மந்தமான அல்லது தோட்டக்கலை சம்மந்தமான படிக்கணும்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுவும் கவர்மெண்டில் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லா காலேஜில் அட்வொகேட் படிக்கணும்னா லாயர் படிக்கணும்னா பிஏஎல்எல்பி, பிபிஏஎல்எல்பி போன்ற 3 இயர் கோர்ஸும் இருக்குது, 5 இயர் கோர்ஸும் இருக்குது. எல்எல்பி ஆனர்ஸ்னு வந்து கவர்மெண்ட் காலேஜ், எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து எல்எல்பி ஆனர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் இருக்குது கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி டாக்டர் இருக்குது. ஹோமியோபதி சித்த டாக்டர், ஆயுஷ் டாக்டர் போன்ற வருது படிப்பெல்லாம் இருக்குது. இது வந்து 4 இயர் கோர்ஸ், 1 இயர் இது இன்டர்ன்ஷிப்பும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸுக்கெல்லாம் சித்தா மருந்து அதுலேயே சித்தாவுக்கு நீங்கள் டாக்டர் கீழே மருந்து கொடுக்குற படிப்பும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் போன்ற 20 வகையான கோர்ஸ் இருக்குது. அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 20 வகையான கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலியமாகவே அது வழங்குறாங்க. அதில் போய் நீங்கள் படிக்கிறதுனாலும் இதில் 20 வகையான கோர்ஸும் படிச்சிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்கு, பிஃபார்மு, எம்எல் போன்ற நிறைய 20 வகையான கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படிக்கலாம். அதில் 20 வகையான கோர்ஸும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதையும் படிச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் 70க்கும் கொஞ்சம் மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பிஎஸ்சி நர்சிங் போன்ற பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்து கிடைக்கும். அதில் வந்து 23 வகையான கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் ரத்தம் ஸ்கேனு, மயக்க மருந்து மற்றும் ஆப்ரேஷன் சம்மந்தமான 23 வகையான கோர்ஸும் நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாக படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் கிடையாது, நீங்களே தான் ரூம் எடுத்து தங்கிக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டு ஃப்ரீ சீட் இருக்குது. கவர்மெண்ட்லேயே ஃபீஸ் கம்மியான கோர்ஸு இந்த கோர்ஸ் இருக்குது. இது படிக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து 1 இயர் 2 இயர் கோர்ஸ் இருக்குது. இதுக்கான கோர்ஸும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதில் வீடியோவில். அந்த லிஸ்ட் அவுட் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்றது. அப்படி இல்லைனா நம்ம இதுக்கான தனியாக வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். கமெண்ட் டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கான வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸும் கிடைக்கலன்னா அடுத்து பாலிடெக்னிக் 10th மற்றும் 12th முடிச்சவங்களுக்கு பாலிடெக்னிக் அப்ளை பண்ணிக்கலாம். பாலிடெக்னிக் வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா 2 இயர் படிக்கணும். அதாவது 12th படிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் படிச்சிருந்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி போன்ற டாக்டருக்கு லாஸ்ட்டாக இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணிட்டா நம்ம இந்த டாக்டர் படிப்பெல்லாம் படிக்கலாம். இவ்வளோ கோர்ஸ் இருக்கும்போது நம்ம ப்ரைவேட்டில் வேஸ்ட்டாக ஜாயின் பண்ணி தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கோர்ஸ் இருந்தால் அதை கீழே கமெண்ட் டைப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ.